வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி. குளோபல் டிவி ஊடாக நியூஸ் போஸ்ட் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உலக சமாதானத்திற்காக வழங்கக்கூடிய உயரிய ஒத்துழைப்பை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதி. தமிழ் அரசியல் கைதிகளை விரைவில் விடுவிக்குமாறு அகில இலங்கை இந்து மாமன்ற தலைவர் வலியுறுத்தல். தமிழகத்தை தனி தீவாக்கிய வெள்ளம் வடிந்தோடி வருகின்றது. இலங்கை யாத்ரீகர்களை அழைத்து வர 2 விசேட விமானங்களை அனுப்ப அரசாங்கம் தீர்மானம். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பெண்ணை காப்பாற்றுவதற்கு சவுதி மற்றும் இலங்கைக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஆரம்பம். உலக சமாதானத்திற்காக வழங்கக்கூடிய உயரிய ஒத்துழைப்பை வழங்குவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் விரிவான அணு ஆயுத பயன்பாடு சாசன ஒப்பந்த அமைப்பின் பிரதிநிதிகளை ஜனாதிபதி இன்று சந்தித்தார். இதன்போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். விரிவான அணு ஆயுத பயன்பாடு சாசன ஒப்பந்த அமைப்பின் செயலாளர் லெசினோ செர்போ உள்ளிட்ட குழுவினர் இன்று முற்பகல் ஜனாதிபதியை சந்தித்தனர். 13 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட செயலமர்வு முடிவடைந்துள்ள நிலையில் இன்று அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்தனர். உலகில் எந்தவொரு இடத்திலும் அணு ஆயுத பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதே இந்த அமைப்பின் நோக்கமாகும். இலங்கை உள்ளிட்ட 185 நாடுகள் இந்த அமைப்பில் ஒரு பொறுமையை பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகத்தின் சமாதானத்திற்காக பங்களிப்பு செய்யும் நாடென்ற வகையில் இலங்கை அதற்காக ஒத்துழைப்பு வழங்கும் என இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரன் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் விஜயகலாவிற்கும் டக்ளஸ் தேவானந்தவிற்கும் இடையில் இன்று பாராளுமன்றத்தில் காரசாரமான விவாதம் இடம்பெற்றது. இந்த மகேஸ்வரனுடைய உறுப்பினருக்கு நான் சொல்ல விரும்புவது, அவர் உண்மையை மீண்டும் கண்டறிய வேண்டுமா இருந்தால் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போகலாம். அதே நேரத்தில் விசாரிக்க வேண்டும் என்ற இதையும் வைக்கலாம். அது அவருடைய விருப்பம். நான் எனது உரையில் எனது கணவனை பற்றி கூறுவதற்கு எனக்கு தகுதி இருக்கின்றது, எனக்கு அதிகாரம் இருக்கின்றது. எனது கணவனின் பெயரை நாங்கள் விரும்பாத ஒரு ஆள் இதில் கூறுவதற்கு தகுதியற்றவரை நான் விரும்பவே மாட்டேன். நான் எனது உரையில் கூறியிருந்தேன், பெயர் சொல்லாது சூத்திரதாரி இந்த சபையில் இருக்கிற எத்தனையோ சூத்திரதாரிகள் இருக்கின்றார்கள். ஒரு சூத்திரதாரியில் 225 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். அதில் யார் என்று நான் இனம் காணவில்லை. இன்றைய அந்த சூத்திரதாரி தானே அந்த சூத்திரதாரி என்பதை இனங்கண்டு கொண்டார். நான் இந்த உயர்ந்த சபையிலே மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதமர் அவர்களுக்கும் நான் இந்த சபையிலே கூறியிருந்தேன், கடந்த காலத்தில் நடந்த அந்த விசாரணை சரியான முறையில் நடக்கப்படவில்லை. அதற்கான விசாரணையின் மூடாக நீதிபதி தான் ஜட்ஜ்மெண்டை வழங்க முடியுமே தவிர வீதிகளில் நிற்கின்ற அதாவது தகுதி தராதரம் நாட்டாமைகள் எங்களுக்கு நீதி வழங்க கூடாது என்பதை மீண்டும் இந்த சபையிலே வலியுறுத்தி கூறுகின்றேன். அந்த நோய் யாருக்கு வந்திருக்கின்றது அவருக்கு தான் அவருடைய வலி தெரியும். நான் அந்த குற்றத்தை செய்யாது விட்டால் நான் பயப்பட தேவையில்லை. குற்றவாளி யார் என்று கண்டறிவதற்கு மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். ஆகையால் இந்த சூத்திரதாரி இன்றைய தினத்திலே தான் அந்த சூத்திரதாரி என்பதை இனங்காட்டிவிட்டார். அந்த ஆகையால் இந்த சூத்திரதாரியை உடனடியாக சட்டத்தின் முன் மீண்டும் நிறுத்தவர். இதேவேளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையிலும் பாராளுமன்றத்தில் இன்று காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இதன்போது பரஸ்பர குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருவரும் விவாதித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களான் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். எங்களை பொறுத்த வகையில் விசாரணைகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அப்பதான் உண்மைகள் கண்டறியப்படும். அந்த உண்மைகளுக்கு பின்னால் ஒளிந்திருப்பவர்கள் அம்பலப்படுவார்கள் என்ற வகையில் நாங்கள் நிச்சயமாக அவ்வாறான விசாரணைகள் நடந்தால் அதற்கு முழுக்க ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய கட்சியில் ஒரு சில பேர் அவ்வாறான தவறுகள் விட்டிருந்தால் நாங்கள் அவர்களை நீதியின் முன்னால் நிறுத்தி இருக்கின்றோம். இந்த உறுப்பினருக்கு அந்த சொல்லக்கூடிய அருகதை இல்லை. அவர் ஆசிரியர் தொழில் செய்கின்ற பொழுது புலிகளுடைய சிறுவர் படைக்கு பலாத்காரமாக ஆட்களை சேர்த்து கொடுத்திருக்கின்றார். இந்த குழந்தைகளுடைய தாய் தகப்பனார் வந்து அவருடைய வீட்டில் வற்புறுத்துகின்ற பொழுது பயிற்சி பெற்ற ஒரு உறுப்பினராக இருந்தவர். அவர் அந்த பெற்றோர்களிடம் காசு கூட வாங்கி இருக்கின்றார், அவர்களை விடுவிச்சு தாரன். அப்ப அந்த யுத்தம் உக்கிரம் அடைகின்ற பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்தோடு இங்கால தென்னிலங்கைக்கு ஓடி வந்து
கொழும்பில பாதுகாப்பா இருந்தது. கௌரவ முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் சிவானந்தா அவர்கள் சில வார்த்தைகளை பேசியிருந்தார். அவர் சென்று விட்டார். நான் அவரிடம் ஒன்றை கேட்கிறேன். நான் அதிபராக ஆசிரியராக இருந்த பொழுது நான் கிளிநொச்சி மாவட்டத்திலோ எங்கேயாவது விடுதலை புலிகளுக்கு ஆட்களை சேர்த்ததாக அல்லது யாராவது ஒருவரை பணம் வாங்கி விடுதலை புலிகளிலிருந்து மீட்டுக் கொடுத்ததாக உறுதிப்படுத்தினால் நான் என்னுடைய அரசியல் வாழ்வை திறக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அவருடைய கட்சியிலே இருந்த அற்புதனை சுட்டுக் கொண்டது, நிமலராயனை சுட்டுக் கொண்டது, யாழ்ப்பாணத்திலே 3000 இளைஞர்கள் காணாமல் போனது, மகேஸ்வரன் உட்பட பல்வேறு நபர்களை கௌரவ உறுப்பினர்களை சுட்டுக் கொன்ற டாக்டர் சிவானந்தா அவர்கள் இதுக்கு பொறுப்பு கூறி பதவி விலகுவாரா என்பதையும் இந்த சபையிலே சொல்ல வேண்டும். அவர் ஒரு கொலையாளி. அவர் இன்றும் இந்தியாவுக்கு செல்ல முடியாது. அவர் தமிழ்நாட்டிலே தேடப்படுகின்ற ஒரு கொலையாளி. ஆகவே அவரை நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். நான் இந்த இடத்தில் தெளிவாக சொல்லுகிறேன். என்னை உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்தினால் நான் இந்த அரசியல் வாழ்வில் 100% விலகுகிறேன். அதே போல டாக்டர் சிவானந்தா நியாயமானவராக இருந்தால் அவர் அதை செய்ய தயாராக வேண்டும். ஏனென்றால் அவருடைய கப்பல் இப்பொழுது தாண்டு கொண்டிருக்கிறது. தர்மம் வெல்லுகிறது. அநீதியும் அவருடைய கொலைகளும் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது. அவர் பயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய தியேட்டரை விட்டு எழும்ப சொல்லி இருக்கிறார்கள். அவர் எழும்புறார் இல்லை. ஆகவே அவர் மிக பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழிலை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் சேவையில் உள்ள பட்டதாரிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் என்பன தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. பிரதமருடனான இந்த சந்திப்பின் பின்னர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். பிரதமர் உறுதியளித்துள்ளார். அனைத்து தரப்புகளுடனும் மீண்டும் கலந்துரையாடி உறுதியான வேலை திட்டத்தை பட்டதாரிகளுக்கு ஏற்படுத்த உறுதி வழங்கியுள்ளார். பட்டதாரிகளுக்கு தொழிலை வழங்குதல் மற்றும் சேவையில் உள்ள பட்டதாரிகளின் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றது. அதனை தீர்த்து வைப்பதற்கான அடிப்படை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து பிரதிநிதிகளும் இன்று ஒரு இடத்தில் கூடி கலந்துரையாடியமை விசேடாம்சமாகும். பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறும் பட்டதாரிகளுக்கு அரசாங்கம் மற்றும் தனியார் துறை தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்துதல், சிறந்த ஊதியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் என்பன தொடர்பில் காணப்படும் சிக்கல்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். இதற்காக விசேட குழு அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2 வாரத்திற்குள் அந்த குழுவை கூட்டி நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அடுத்த வருடத்திற்குள் தீர்வு காண்போம். சென்னையை தனித்தீவாக்கிய வெள்ளம் இன்று வடிந்தோட ஆரம்பித்திருக்கின்றது. மக்களின் இயல்பு வாழ்க்கை சற்றே பிரகாசமாகியுள்ளது. இதேவேளை சென்னை விமான நிலையத்தில் அலையா விருந்தாளிகளின் பிரசன்னம் அதிகரித்திருக்கின்றது. சென்னை விமான நிலையம் பகுதியளவில் இயங்க ஆரம்பித்துள்ள போதிலும் புதிய பிரச்சினை ஒன்று உருவெடுத்துள்ளது. வெள்ளத்தினுள் அடைக்கலம் தேடி வந்த பாம்பு உட்பட பல விஷ ஜந்துக்கள் விமானங்களினுள் தஞ்சமடைந்துள்ளன. விமான நிலையத்தில் வெள்ளம் முழுமையாக வடிந்துள்ள போதிலும் ஓடுபாதைகளின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே விமான நிலையம் முற்றாக திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களுக்கு கனமழை ஆபத்து நீங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் தமிழகத்தின் சில பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடலூர், புதுவை, நெல்லை போன்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியான மழை பெய்கின்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையானது கன்னியாகுமரிக்கு அருகே நிலை கொண்டுள்ளதால் கடலோர மாவட்டங்களிலும் தொடர் மழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் சாய்குமார் தெரிவித்துள்ளார். எனினும் மின்கம்பிகள் வீதிகளில் கிடப்பதால் உடனடியாக பல பகுதிகளுக்கு மின்சாரத்தை வழங்க முடியாமல் உள்ளதாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கவனத்தில் கொள்ளுமாறும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின்சாரமின்றிய காரணத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையினுள் நீர் உட்புகுந்ததால் ஏற்பட்ட இயந்திர கோளாறு போன்ற பல்வேறு சிக்கல்களால் மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் 18 நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர். மீட்பு நடவடிக்கைகளுடன் துப்புரவு பணிகளும் துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுகாதார சீர்கேடுகள் அதிகரித்துள்ள காரணத்தினால் உடனடி துப்புரவு பணிகளுக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு விரிவுபடுத்தியுள்ளது. வெள்ளத்தினால் பரவும் அதிக கிருமிகள் காரணமாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காலில் நோய் தொற்று மற்றும் சிரங்கு போன்றன பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடைமழை காரணமாக வெள்ளத்தினுள் முடங்கியிருந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் இன்று மீண்டும் இயங்க ஆரம்பித்தது. சில விசேட ரயில் சேவைகள் இன்று இடம்பெற ஆரம்பித்துள்ளன. அதேபோன்று வீதி போக்குவரத்தும் வளமைக்கு திரும்பி வருகின்றது.
முக்கிய வீதிகளில் பேருந்து போக்குவரத்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சென்னையில் சனிக்கிழமை தொடங்கி 4 நாட்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளிலும் பயணம் செய்யும் பயணிகளிடம் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படக்கூடாது என்று முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் உத்தரவிட்டுள்ளார். வெள்ளத்தில் பெரும்பாலான பெட்ரோல் நிலையங்கள் மூழ்கியதால் வாகன போக்குவரத்திற்கும் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹெலிகாப்டர்கள், படகுகள் மற்றும் தரைவழி ஊடாக வெள்ளத்தினுள் சிக்கியுள்ள மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை சென்னையில் தங்கியிருக்கும் இலங்கை யாத்ரீகர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு விசேட 2 விமானங்களை ஈடுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. உலக மண் தினத்தை முன்னிட்டு வடமாகாண விவசாய அமைச்சினால் விசேட கருத்தரங்கொன்று யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மண் உயிர் வாழ்வதற்கான திடமான தளம் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கை வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஆரம்பித்து வைத்தார். இந்த மண்ணில் செழுமை மிக்க ஒரு தமிழ் வாழ்வு செழித்து கிடைக்கும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு காரணம் எங்களுடைய இந்த மண் வளம் தான். ஆனால் ராணுவ ஆக்கிரமிப்பை எங்கள் மண்ணில் இருந்து அகற்ற கோருகின்ற நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய மண் வளமும் எங்களுடைய கையை விட்டு போகின்றது என்கின்றது குறித்து சிந்திக்காதவர்களாகவே இருக்கின்றோம். எங்களுடைய விவசாயிகள் தான் இந்த மண்ணின் பாதுகாவலர்களாக இருந்தார்கள், இனிமேலும் இருப்பார்கள். எக்ரிகல்ச்சர் என்று சொல்கின்றது விவசாய பண்பாடு. நாங்கள் இதை அக்ரி பிசினஸ் ஆக மாற்றிவிட்டோம். இதற்கான மாற்று எங்களுக்கு தேவை. மண் என்கின்றது சடமல்ல, உலகில் வாழுகின்ற உயிரினங்களில் 4 பங்கு உயிரினங்கள் மண்ணுக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த மண் இறந்து கொண்டு செல்லுகின்றது. அண்மையில் நாங்கள் நீரில் எண்ணெய் கலந்திருக்கின்றது என்று ஆராய புகுந்த போது மிக பாரதூரமான பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய பதார்த்தம் ஒன்று அளவுக்கு அதிகமாக நீரில் கலந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நைட்ரேட்டின் செறிவு நீரில் கூடியிருந்தமை காணப்பட்டது. தீவிர செயற்கை உர பாவனை மண்ணையும் நீரையும் பாதித்து வருவதை காணக்கூடியதாக இருந்தது. மண் வளம் குன்றலும் நீரின் சீர்மை பாதிப்படைவதும் பாரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே விவசாய நடவடிக்கைகளால் மண்வளம் குன்றலை குறைப்பதற்கான அணுகுமுறைகளை ஆராய்வது மிக முக்கியமானது ஒரு பயிற்சியாக அமைகின்றது. உங்களுடன் கருத்த அமர்வில் கலந்து கொள்ள ஆர்வம் இருந்தாலும் நேர காலத்தையும் பொறுப்புகளையும் முகாமைப்படுத்தப்பட வேண்டிய கடப்பாடு உடையவனாக நான் உள்ளேன். அரசியலானது என்னை நுனிப்புள் மேயும் ஆடாக மாற்றிவிட்டுள்ளது. எதையும் அமர சிந்தித்து ஆராய்ந்து அறிவை மேம்படுத்தக்கூடிய ஒரு அவகாசத்தை என்னிடமிருந்து பறித்தெடுத்து விட்டது. அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் 60வது ஆண்டு நிறைவையொட்டி சிவத்தொண்டர் மாநாடு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்தர் அழகியற் கற்கைகள் நிர்வாகத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு இந்து இளைஞர் பேரவை மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக இந்து மாணவர் ஒன்றியம் ஆகியோர் இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளன. கல்லடி உப்போடி பேச்சியம்மன் ஆலயத்தில் ஆரம்பமான ஆன்மீக எழுச்சி ஊர்வலம் சுவாமி விபுலானந்தர் அழகியற் கற்கைகள் அரங்கை வந்தடைந்ததன் பின்னர் முதலாம் நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. மக்கள் படுகின்ற பாட்டை எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. நாங்களும் அடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசியல் கைதிகளை வெகு சீக்கிரம் வெளியாலே அனுப்புங்கள், அப்பொழுதுதான் நல்லாட்சி என்று சொல்கின்ற நல்லாட்சி அரசாங்கம் நடத்த முடியும். சார் பொன் ராமநாதன் 1916ஆம் ஆண்டு சிங்கள அரசியல் கைதிகளுக்காக போராடி அவரை விடுதலை செய்ய வைத்தார்கள். இன்று நீங்கள் எல்லோரும் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த சிங்கள அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஆட்சியில் இருக்கிறார் என்றால் காரணம் சிவபொன் ராமநாதன். உண்மையிலே சொல்லியிருக்கிறார் டிஎஸ் நாயக்கா சிவபொன்னுக்கா எல்லாம் கிரேட்டஸ்ட் ஸ்ரீலங்கா இஸ் சிவபொன் ராமநாதன். we are more faithful. அதை சொல்லிலே சொல்லி பிரயோஜனமில்லை, நடையிலே படுத்துங்கள், நலப்படுத்துங்கள் என்று. இப்படியான காலகட்டத்தில் தான் சுவாமிகளை நாங்கள் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்நீச்சல் போட்டு மக்களுக்காக பல சேவைகளை செய்து கொண்டு வருகின்றோம். எங்கள் உயிரை கூட பணியமாக வைத்து நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாடு 2 பெரும் தன்னிகர் இல்லாத முத்துக்களை ஆன்மீக ரீதியாக பெற்றிருந்தது. வடக்கே ஸ்ரீ ஆறுமனாவலர் அவர்கள், கிழக்கே சுவாமி விபுலானந்தர் அவர்கள். இவர்கள் 2 எமது மண்ணிலே தமிழையும்
தமிழோடு சேர்ந்த சைவத்தையும் வளர்ப்பதில் பெரும் பங்காற்றியவர்கள் என்பதை யாரும் மறக்கவோ அல்லது மறுக்கவோ முடியாது. ஜனசேத முன்னணியின் தலைவர் பத்ரமுல்லே சீலரத்ன தேரர் ஹெட்டிப்புல பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு வில்பத்து காடழிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்தார். தற்போது சம்பூர் காணி பிரச்சினை மற்றது வில்பத்து காடழிப்பு இவை தொடர்பில் பேசுவதற்கு இந்த ஒரு அமைச்சர் கூட இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை. முழுகளவில் கல்வித்துறை இந்த வவுச்சர் முறையினால் சீரழிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் வவுச்சர் வழங்குகின்றார். 450 ரூபாய் வவுச்சரை பெற்றுக் கொள்வதற்காக பெற்றோர்கள் பாடசாலைக்கு சென்று காத்திருக்க வேண்டும். வெள்ளை துணித்துண்டிற்காக மக்களை வதைக்க வேண்டாம் என்று அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ජනතාවට දුක පටවන්න එපා, දුක දෙන්න එපා. මේ සුදුරෙදි කැල්ල නිසා மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஆரம்பிக்கப்பட்ட சமூக பணி கிளிநொச்சி மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மூன்றாவது நாளான இன்று கிளிநொச்சி மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் மகளிர் அரண் அமைக்கும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் சமத்துவம், பாதுகாப்பு மற்றும் வலுப்படுத்தல் தொடர்பான தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. சில பெண்கள் வெளிநாடுகளில் இருக்கிற பெண்களுடைய குடும்பங்களும் குழந்தைகளும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இங்கே இருக்கிறார்கள். சம உரிமையா நீங்க இந்த இடத்துக்கும் போகலாம், அதை பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனாலும் உங்களோட குடும்பம், உங்களோட பிள்ளைகள் நாளைக்கு சீரழியுது. அதே நேரம் உங்களோட பாதுகாப்பும் இதுல உறுதி இல்லை. உடல் உள்ள ரீதியா பாலியல் துஷ்பிரயோகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில அதிகமாவே நடைபெறுது. அதெல்லாம் தடுக்கணும்னா பெண்களை நீங்க விழிப்புணர்வோட செயற்பட வேண்டும். நியூஸ் ஃபர்ஸ்டினால் வழங்கப்பட்ட பரிந்துரை விண்ணப்பத்தில் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்கள் எழுதினர். அவ்வாறு எழுதப்பட்ட பரிந்துரைகள் நியூஸ் ஃபர்ஸ்டின் மகளிர் அரணுக்கான பரிந்துரை பெட்டிக்குள் இடப்பட்டன. முகாம்களில் தங்கியிருந்த போது பிறந்த குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ்களை பெறுவதில் உள்ள சிக்கல்கள் தொடர்பில் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. அத்துடன் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான திருமண சான்றிதழ்கள் பெறப்படாமையினால் ஏற்படும் சிக்கல்கள் தொடர்பிலும் இதன்போது கவனத்தில் கொள்ளப்பட்டது. உங்களுக்கு ஏதும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவசர எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுவினம். ஆனா அந்த அவசர எண்களுக்கு தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் சிங்கள மொழியிலேயோ அல்லது ஆன்சர் பண்ணாத முறையில பிரச்சனைகள் காணப்படுகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதும் மிகவும் சந்தோஷமாக இருக்கு. வன்முறை ஒழிப்பு வாரத்துக்கு நீங்க இந்த நிகழ்வை செய்கிறதாட்டு மிகவும் சந்தோஷப்படுறேன். அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி நகர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் வீடு வீடாக சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரால் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இதேவேளை மொனராகலையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள், மகளிர் அமைப்புகள் ஆகியோரின் பங்களிப்பில் தெளிவூட்டல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வவுனியா பிரதேச செயலகத்தில், டிசம்பர் மாதம் 7ஆம் திகதி திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்தில், டிசம்பர் மாதம் 8ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில். தேசத்தை ஒன்றிணைக்கும் மகளிர் அரணை உருவாக்குவோம். தலைமன்னாரில் கரையொதுங்கிய உருக்குலைந்த ஆணின் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சடலம் நேற்று தலைமன்னார் கடற்கரையில் கரையொதுங்கியிருந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. சடலத்தின் இடது கையில் எச் ரூபினா என தமிழ் மொழியில் பெயர் பச்சை குத்தப்பட்டிருந்தது. எனினும் சடலத்தை அடையாளம் காண முடியாத அளவிற்கு உருக்குலைந்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சடலம் மன்னார் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வவுனியா தடயவியல் போலீசார் சடலம் தொடர்பான தடயவியல் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலைமன்னார் போலீசார் முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. கல்வியை மூலதனமாக கொண்டு காலடி பதித்து கல்வியில் பல சாதனையாளர்கள், கல்வியலாளர்களை உருவாக்கிய மாகாணமாக வடமாகாணம் திகழ்கின்றது. கல்வி பயில்வதற்கான பௌதீக வளங்களற்ற பல பாடசாலைகள் வடமாகாணத்தில் இயங்குவது கவலைக்குரிய விடயமாகும். யுத்தத்தின் அழிவுகளை சுமந்தவாறு மீண்டு வரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள
இரணைப்பாலை ரோமன் கத்தோலிக்க மகா வித்தியாலயம் வள பற்றாக்குறையுடன் இயங்கி வருகின்றது. இந்த பாடசாலையில் சுமார் 400 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ற பௌதிக வளங்களை பாடசாலை கொண்டிருக்கவில்லை. சரியான கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். இங்க வெள்ளப்பெருக்கு வந்தா வாய்க்கால் தண்ணி முழுக்க வெளியில இங்கே ஸ்கூலுக்கு வந்து முட்டிடும். மழைக்கு கட்டிடங்கள் இல்லாதால பாதிக்கப்படுகிறோம். பிள்ளைகள கல்வி வளம் பாதிக்கப்படுது. கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற 3ஆம் தவணை பரீட்சையினை குடை பிடித்தவாறு மாணவர்கள் எழுதினர். இவ்வாறான ஒரு துயர சம்பவம் இடம்பெறும் வரை சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த முல்லை வலயத்தை பொறுத்தவரையில எமது பாடசாலை எந்த விதத்திலையும் பின்தங்கியதும் இல்லை. ஆகவே எமது பாடசாலையை அனைவர் கவனிப்பாரற்று விடுவது நமக்கு பெரும் வேதனையை தருகின்றது. பரீட்சையில எமது பாடசாலை மாணவர்கள் குடை பிடித்துக் கொண்டு பரீட்சை எழுதிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையும் இங்கே ஏற்பட்டிருந்தது. இரணைப்பாலை ரோமன் கத்தோலிக்க பாடசாலையின் அபிவிருத்திக்கு என ஒதுக்கப்பட்ட நிதி வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டதாக பெற்றோர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எமக்கு வந்த நிதிகளை வேறு வளமுடைய பாடசாலைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட என்றும் நாங்கள் நமது மக்களாக கேள்விப்பட்டுள்ளோம். இப்படி எமக்கும் வர வேண்டிய நிதிகளை கூட மற்றவர்கள் வடமான சபை உறுப்பினர்கள் கூட இதை திருப்பி அனுப்பினால் எங்கள் பாடசாலை இந்த நிலைமை என்னவாகும்? ஒழுங்கான கட்டிடங்கள் இல்லை. பிள்ளைகள் கூட பிடித்துக் கொண்டுதான் டெஸ்ட் எழுதினார்கள். ஏனென்றால் அவ்வளவு ஒழுக்கு. வடக்கில் கல்வியினை முன்னேற்றும் வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைகள் இதுவரை செயலுருவம் பெற்றுள்ளதா? அவ்வாறாயின் இந்த பாடசாலை புறக்கணிக்கப்பட்டது எதற்காக? யுத்தத்தில் உடைமைகளை உறவுகளை இழந்த மாணவர்கள் கல்வி எனும் மூலதனத்தை மாத்திரம் நம்பி எதிர்கால கனவோடு வேறு நடை போடுகின்றனர். இந்த மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு ஏற்ற சூழலையும் வளங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? வடமாகாண கல்வி அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு. அக்கரைப்பற்று கண்ணகிபுரம் பகுதியில் ஊஞ்சல் கயிறு களத்தில் இறுகியதால் 8 வயது பிள்ளையொன்று நேற்று உயிரிழந்துள்ளது. வீட்டில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த போது பிள்ளையின் களத்தில் கயிறு இறுகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதனை அடுத்து ஆபத்தான நிலையில் அக்கரைப்பற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி பிள்ளை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முகமதுலாவை கெம்பியன் நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. மலையகத்து சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது எனவும் சிறுவர்களை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துபவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்குமாறும் கோரி இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரளான சிறுவர்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கண்டி விவேகானந்தா தமிழ் வித்தியாலயத்தில் பாரதி விழா என்று நடைபெற்றது. கண்டி தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் கல்வியலாளர்கள், கலைஞர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கலாசார நிகழ்வுகள் மேடையை அலங்கரித்தன. அம்பாறை மாவட்டத்தின் இறக்காமம் பகுதியில் உள்ள ஆத்தோர வண்டு உடைப்படுத்துள்ளமையினால் அந்த பகுதியுடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் இறக்காமம் பகுதியில் அமைந்துள்ள படிப்பாள ஆத்தூர வண்டி இது நைனாக்காடு, இறக்காமம், அக்கரைப்பற்று மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு செல்லும் பிரதான வீதியிலேயே இந்த படிப்பாள ஆத்தூர வண்டு அமைய பெற்றுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் யானை தாக்குதலினால் படிப்பாள ஆத்தூர வண்டின் ஒரு பகுதி முழுமையாக சேதமடைந்திருந்தது. இவ்வாறு சேதமடைந்த பகுதியை கட்டித்தருமாறு அப்பிரதேச மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல முறை கோரிக்கை விடுத்த போதிலும் இதுவரை நிறைவு பெறவில்லை. தற்போது நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலையை அடுத்து சேனாநாயக் சமுத்திரம் பெருக்கெடுத்து வீதியின் மீதான போக்குவரத்தை முழுமையாக ஸ்தம்பிக்க வைத்துள்ளது. நாள்தோறும் அதிகளவான மக்கள் இந்த பாலத்தினூடாக பயணம் செய்கின்றனர். பாலம் ஒன்று இல்லாத போக்குவரத்து அவசரமா நான் போக வேண்டியிருக்கிறேன். இந்த பகுதியில் அமைந்துள்ள 4 கண்டங்கள் என அழைக்கப்படும் விவசாய நிலப்பரப்பும் முழுமையாக வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. விவசாயம் செய்ய வந்து இந்த வில்ல துறந்து தண்ணி எல்லாம் இங்கே அடிக்கி வருது. நாங்கள் கடன் பட்டு இந்த வயல் செய்ய வந்த ஆனத்தொல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் வச்சு நாங்கள் விவசாயம் ஒரு போதுக்கு செஞ்சு நட்டப்பட்டு வந்து இந்த வெள்ளமை செஞ்சு எங்களுக்கு அதெல்லாம் வாழ்ந்துக்கிறோம். இந்த ஆற்றுல இருக்கிற வண்டு காணாததால ஆணைகள் முறைங்கிறங்க அழிக்கிறதால இந்த வண்டுகள் பழுதாகி வண்டையெல்லாம் உடஞ்சிட்டு இப்போ பெருவெள்ளம் ஆற்றுல பில்லில் தண்ணி திறந்த வகையால் ஆற்றுல தண்ணி வந்து இந்த எங்களை 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதியை பாதிச்சு போகுது.
சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பணிப்பெண்ணை மீட்பதற்கான பேச்சுவார்த்தையை வெளிவிவகார அமைச்சு ஆரம்பித்துள்ளது. குறித்த பெண் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக சவுதி அரேபியாவிற்கான இலங்கை தூதுவர் அஸ்மிதாக்கின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு எழுத்து மூலமாக அறிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் ரியாத் நீதிமன்றத்திற்கு மேன்முறையீடு செய்துள்ளதாகவும் அந்த வழக்கு இன்னும் 2 மாதங்களுக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் போஸ்டின் அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.